உன் பாதையின் பாதியிலே நீ நின்று விடாதே, முடிவு வரும் வரை நீ காத்திரு. ஆமென். ஆமென். உன் பாதையின் பாதியிலே நீ நின்று விடாதே, இந்த பாதையின் முடிவு வரும் வரை நீ காத்திரு அல்லது தொடர்ந்து கொண்டேரு. இந்த நாள் இதுதான் செய்தி. ஆமென். அதற்கு ஆதாரமாக எடுத்து வாசிக்கலாம். நீதிமொழிகள் 23வது அதிகாரம் அதனுடைய 18வது வசனம். எல்லாருக்குமே தெரிந்த வார்த்தை. எடுத்து வாசியுங்கள். நீதிமொழிகள் 23:18. நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. விசுவாசிக்கிறவங்க கரத்தை உயர்த்தி ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம். நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் பாதைக்கு நிச்சயமாகவே முடிவு உண்டு. நீ நடக்கிற சூழ்நிலைக்கு நிச்சயமாகவே முடிவு உண்டு. நீ சந்திக்கிற ஒவ்வொன்றுக்கும் நிச்சயமாகவே முடிவுண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. கடந்த ராத்திரி நேரத்திலிருந்து ஆண்டவர் இந்த வார்த்தையை அதிகமாக எழும்பி பண்ணிக்கொண்டே இருந்தார். வேறொரு வார்த்தையை வைத்துதான் கடந்த நாட்களிலே தியானித்து கொண்டிருந்தேன். ஆனால் நேற்று இரவுல தான் ஆண்டவர் வார்த்தையை கன்ஃபார்ம் பண்ணி இந்த அதிகாலையில் ஆண்டவர் எழுப்பி விட்டு ஆண்டவர் இந்த வார்த்தைகளை தியானிக்க பண்ணி கொண்டிருந்தார். மீண்டும் மீண்டும் சொல்லப்பட்ட வார்த்தை இதுதான், பாதியிலே நீ நின்று விடாதே. ஹல்லேலூயா. இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையை கண்டு, இன்னைக்கு இருக்கிற பிரதிகூலங்களை கண்டு, இன்னைக்கு உன்னை சுற்றி இருக்கிற காரியங்களை கண்டு, ஆமென், நீ உன் பாதியிலே நின்று விடாதே. இதற்கு ஒரு முடிவை கர்த்தர் வைத்திருக்கிறார். அந்த முடிவை காணும் மட்டும் தொடர்ந்து கொண்டிரு. அந்த முடிவுக்காய் நீ தைரியத்தோடு காத்து கொண்டிரு. ஹல்லேலூயா. எல்லாவற்றிற்கும் ஒரு முடிவு உண்டு. அதுதான் நம்ம பாடின பாடலே அதுதான் சொல்லப்பட்டு. ஒரு புயல் அடிக்கிறது என்றால் அந்த புயல் என்றைக்குமே அடித்து கொண்டிருக்காது. அந்த புயலுக்கு ஒரு முடிவு உண்டு. ஆமாம், ஒரு காற்று வீசுதுன்னா, ஒரு காரியம் ஆமாம் எனக்கு எதிராக எழும்பிட்டு இருக்குதுன்னா, இந்த உலகத்தில் எல்லாமே அப்படித்தானே. எந்த ஒரு காரியம் துவங்கினாலும் அந்த துவக்கத்திற்கு ஒரு முடிவை எல்லாவற்றிலும் நம்மளால பார்க்க முடியும். ஒரு பஸ்ஸில் ஏறி புறப்பட்டு போகிறான்னா அந்த பஸ்ஸிலேயே ஃபுல்லாக ட்ராவல் பண்ணிட்டு இருக்க மாட்டோம். அந்த பஸ்ஸு போய் நிற்கிறதுக்கு ஒரு முடிவு உண்டு. இந்த உலகத்திலே எல்லா காரியத்திற்கும் ஒரு முடிவு உண்டு. ஆமென். இந்த நாளில் செய்தி இதுதான். இன்றைக்கு நீங்கள் சந்தித்து கொண்டிருக்கிற உங்கள் முன்னாடி இருக்கிற பாதைக்கு ஒரு முடிவை கர்த்தர் வைத்திருக்கிறார். அதே நேரத்தில் இன்னொரு வார்த்தையை தைரியமாக சொல்கிறேன். இப்பொழுது நீங்கள் ஒன்று பார்த்துட்டு இருக்கிறீங்கள, இது முடிவு அல்ல. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்கள் வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, இப்போ நான் பார்க்கறது முடிவல்ல, ஆனால் முடிவு சீக்கிரத்தில் வரப்போகுது. ஹல்லேலூயா. ஏன் இந்த வார்த்தை ஆரம்பத்தில் சொல்றேன்னா, இன்னைக்கு நிறைய பேர் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். நிறைய பேர் முடிவை எழுதிட்டீங்க. இதுதான், இப்படிதான் இருக்க போகுது, இந்த நிலையில தான் இருக்க போகுது, இனிமே இந்த வாழ்க்கை முழுவதுமே இப்படிதான். யாக்கோபு அதுதானே செஞ்சார். ஆமென். யோசேப்பின் சகோதரர்கள் வஸ்திரத்தை அவன் அடிமையாக விற்ற பிறகு அவனுடைய வஸ்திரத்தை எடுத்துக்கொண்டு யாக்கோபிடத்தில் வந்து கொடுத்ததும் யாக்கோபு சொல்லுகிற வார்த்தை அதுதானே. ஆமாம், இனி நான் எங்கே என் பிள்ளையை பார்க்க போகிறேன். ஆமாம், இந்த வசனத்தை வாசிக்கலாம். ஆதியாகமம் 37வது அதிகாரம் 33 வாசிங்க. ஆதியாகமம் 30 இது என் குமாரனுடைய அங்கிதான், ஒரு துஷ்ட மிருகம் அவனை பட்சித்து போட்டது. யோசேப்பு பீருண்டு போனான் என்று புலம்பி வஸ்திரங்களை கிழித்து தன் அறையில் இரட்டு கட்டி கொண்டு அநேக நாள் தன் குமாரனுக்காக துக்கித்துக் கொண்டிருந்தவன் அடுத்த ஒரு வார்த்தையை சொல்லுகிறான். 35வது வசனத்துல வாசிங்க. அவனுடைய குமாரத்திகள் எல்லாரும் அவனுக்கு ஆறுதல் சொல்ல வந்து நின்றார்கள். ஆனாலும் அவன் ஆறுதலுக்கு இடம் கொடாமல் நான் துக்கத்தோட என் குமாரனிடத்தில் பாதாளத்தில் இறங்குவேன் என்றான். இவ்விதமாய் அவனுடைய தகப்பன் அவனுக்கு யாக்கோபு எழுதிட்டார் முடிவு. தன் கரத்திலே கொடுக்கப்பட்ட காரியத்தை பார்த்து, தன் சூழ்நிலையை பார்த்து, நடந்த சம்பவங்களை கேள்விப்பட்டதை வைத்து யாக்கோபு எழுதிட்டாரு. இப்படிதான் முடிய போகுது, இனி என் லைஃப் இப்படிதான் முடிய போகுது. ஆனால் அங்கே முடிய கர்த்தர் விடவில்லை. அது முடிவா யாக்கோபுக்கு இருக்கவில்லை. ஆமா, இந்த வார்த்தையை சொல்லும் போதே இந்த காலை நேரத்தில் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, சில நேரத்தில் நீங்க முடிவை எழுதிட்டு இந்த காலை நேரத்தில் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கலாம். இன்றைக்கு வருகிற முதல் நற்செய்தியே இது முடிவு அல்ல, உங்களுக்கு ஒரு முடிவை கர்த்தர் வைத்திருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்க பார்க்கலாம்.
இது முடிவல்ல. ஆமா, என்ன முடிவு? ஆமா, இந்த துக்கத்தை யாக்கோபுக்கு கர்த்தர் களிப்பாய் மாற பண்ணினார். யாக்கோபு சொல்லுகிறார், யோசேப்பை பார்த்ததும், யோசேப்பு உயிரோடு இருக்கிறான் என்கிற செய்தி முதலாவது யாக்கோபுக்கு கேட்கப்படுகிறது. இரண்டாவது, அந்த உயிரோடு இருக்கிற யோசேப்பை யாக்கோபின் கண்கள் பார்க்கிறான். பார்த்ததும் சொல்லுகிறார், உன்னை பார்ப்பேன் கூட நினைக்கல, ஆனால் அவன் பிள்ளைகளையும் பார்க்க வைத்தார் என்று சொல்லி அவன் திருப்தியாகி, அவன் ஓட்டம் எப்படி முடிந்தது தெரியுமா? தன் கோலின் மேல் சாய்ந்து சமாதானத்தோடு தேவனை தொழுது கொண்டு ஓட்டத்தை முடித்தார். தேவனை நம்பி நடக்கிற பாதையின் முடிவு இதுதாங்க. ஹல்லேலூயா. சும்மா இல்ல, கர்த்தர் இன்னைக்கு என்னை பிடிச்சு தாங்கிட்டு இருக்கிறது. என் கரத்தை யாசாப் சொல்லுகிறார், நீரோ என் வலது கரத்தை பிடித்து தாங்கிக் கொண்டிருக்கிறேன். இவ்வளவு தாங்கிறதற்கு யாசாபின் வாழ்க்கையில தினம்தோறும் நடக்கிறது அனுகூலமான பாதைகள் கிடையாது. ஆசாப் சொல்றார், நான் நாள்தோறும் வாதிக்கப்பட்டு காலைதோறும் தண்டிக்கப்பட்டு கொண்டிருக்கிறேன். என் கால்கள் தினம்தோறும் சறுக்குதலுக்கு சற்றே தப்பிச்சு. என் வாழ்க்கை இவ்வளவுதான், இதோ இதுக்கு பிறகு என்னை ஒரு வாழ்க்கை இல்லை, அல்லது இதன் பிறகு இந்த காரியத்தில் எனக்கு ஒரு முடிவு இல்லை என்றால் அவர் என்னை இந்த நிலையில தாங்க வேண்டிய அவசியம் இல்லையே. ஹல்லேலூயா. இன்னும் என்னை துன்மார்க்கனுக்கு அழிவெல்லாம் ஒரு செகண்ட்ல, ஒரு நிமிஷத்துல அவன் பாழாய் போறான். ஒரு நிமிஷத்துல அவனுக்கு வரக்கூடிய பிரச்சனைல அவன் இவ்வளவு பாழாய் போகிறான். ஆனா அவனுக்கு வந்த பிரச்சனையை விட நான் சந்திக்கிற பிரச்சனை அதை விட அதிகம். இவ்வளவு பிரச்சனை சந்திச்ச பிறகு நான் இன்னைக்கு பாழாகல, இன்னைக்கு ஜீவனோடு இருக்கிறேன்னா என்ன ஒருத்தர் தாங்கிட்டு இருக்கிறாரே. ஹல்லேலூயா. என்ன ஒருத்தர் தாங்கிட்டு இருக்கிறாரே. இன்னைக்கு என் கேள்வி முதலாவது எதுதான், ஏன் இன்னும் அவர் தாங்கிட்டு இருக்கிறார் உங்களை? அந்த மகிமையில் என்ன கொண்டு போய் சேர்க்கிறது அப்படின்னா, ரட்சிக்கப்பட்ட உடனே என்னை தூக்க வேண்டியதானே? அந்த மகிமைக்காக என்னை நடத்துகிறார், அந்த மகிமையில கொண்டு போய் ரைட். அப்படியானால் ரட்சிக்கப்பட்ட ஆரம்பத்திலேயே என் ஓட்டத்தை முடிக்க வைக்க வேண்டியதான் ஆண்டவர். எத்தனையோ முறை முடிவுக்காய் காத்திருந்த அந்த நாட்களை என் ஓட்ட முடிய வேண்டியதான, ஆனால் இன்னும் முடியாமல் இந்த பாதையில இன்னும் அவர் என்னை தாங்கி கொண்டிருக்கிறார் என்றால் இது முடிவு அல்ல. இதன் பிறகு ஒரு முடிவை கர்த்தர் எனக்கென்று எழுதி வைத்திருக்கிறார். விசுவாசிக்கிற தேவ பிள்ளைங்க இந்த காலை நேரத்தில் கம்பீரித்து ஆர்ப்பரித்து, இது முடிவல்ல, இதன் பிறகு ஒரு முடிவை கர்த்தர் எனக்கென்று வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனவேதான் யோபுவின் புஸ்தகத்தில் 8வது அதிகாரம் 7வது வசனம் சொல்லப்படுகிறது, உம்முடைய துவக்கம் அற்பமா இருந்தாலும் உம்முடைய முடிவு சம்பூர்ணமா இருக்கும். பிரசங்கி 7வது அதிகாரம் 8வது வசனத்திலே வார்த்தை இப்படி சொல்லுங்க, ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கிலும் அதன் முடிவு நல்லது. ஆமென். இந்த 2 வசனத்திலையும் எதுதான் மேன்மையா சொல்லப்படுதுன்னா, முடிவை தான் மேன்மையா சொல்லப்படுது. முடிவை தான் மேன்மையா சொல்லப்படுது. அப்போ இன்னைக்கு என் வாழ்க்கையில நான் சந்தித்து கொண்டிருக்கிறது இந்த வசனத்திற்கு ஏற்றார் போல் இல்லை என்றால் ஒரு காரியம் கன்ஃபார்ம், இன்னும் முடிவு வரலன்னு அர்த்தம். ஆமென். இந்த பாதையில் என்ன நடக்க பண்ணி கொண்டுதான் இருக்கிறார், முடிவு வரல, ஆனா ஒரு நாள் முடிவு வரும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இது தொடராதுங்க, இதுவே கடைசி வரை தொடருமானால் என்னை அவர் தாங்க வேண்டிய அவசியம் இல்லை. இதுவே கடைசி வரை என் வாழ்க்கையானால் என்னை அவர் பாதுகாக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதுவே கடைசி வரை என்னுடைய வாழ்க்கையை தொடருமானால் அவர் என்னை ஆமென் அரவணைக்க வேண்டிய அவசியம் இல்லை, என் கரத்தை தாங்கி கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆமா, இதுதான் உன் லைஃப் அப்படின்னா இந்த ஓட்டத்தை அவர் முடிய பண்ணியிருக்கணும். ஆனா இன்னும் தொடர பண்ணி கொண்டிருக்கிறார் என்றால் இது முடிவல்ல, எனக்கு ஒரு மகிமையான முடிவை கர்த்தர் வைத்திருக்கிறார். அதை விசுவாசிக்கிறவ தேவ பிள்ளைங்க நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துக பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாவற்றிற்கும் ஒரு முடிவை கர்த்தர் வைத்திருக்கிறார். நேரம் போகிறபடினால நான் வேகமாக கர்த்தர் பேசின ஒரு சில வார்த்தைகளை சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். அப்படியான இந்த பாதையிலே நான் நின்று விடாதபடி தொடர்ந்து போக வேண்டுமானால் அல்லது முடிவு வரை காத்திருக்க வேண்டுமானால் இந்த பாதையிலே நான் கவனிக்க வேண்டிய சில காரியங்கள் இருக்கிறது. 4 காரியங்களை நான் நேரத்திற்கு ஏற்றார் போல் சொல்லி கர்த்தர் உணர்த்தினவைகளை சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். முதலாவது நான் என்ன கவனிக்க வேண்டும், இந்த பாதையின் முடிவு வரையிலும் அவர் மேல் வைக்கிற நம்பிக்கையில நான் சந்தோஷமா இருக்கணும். அதான் ரோமருக்கு எழுதின நிருபம் 12வது அதிகாரம் அதனுடைய 12வது வசனத்தை வாசியுங்கள்.
ரோமர் நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள், நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள், ஜெபத்திலே உறுதியாய் ஜெபத்திலே உறுதியாயிருங்கள். நல்லா கவனிங்க. இந்த பாதையின் முடிவு வரை அல்லது இந்த பாதையின் முடிவு எனக்கு மகிமையாய் மாறுகிறதை நான் பார்க்க வேண்டுமானால் இந்த பாதையிலே நான் கவனிக்க வேண்டிய முதல் பிரதானமான காரியம், என் வாழ்க்கையிலே இந்த பாதையிலே நான் அதிகமாய் கர்த்தரை நம்புகிறதுல இன்னும் வளர்ந்து கொண்டே இருக்கணும். இன்னும் சொல்ல போனா அந்த நம்பிக்கையில நான் எப்படி இருக்கணுமா, சந்தோஷமா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும். சில பாதையிலே கர்த்தர் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். நான் அடிக்கடி சொல்லுகிற வார்த்தை, எல்லாருக்கும் ஒரு பாதை அல்ல, எல்லாரையும் ஒரே போல அல்ல கர்த்தர் நடத்துவது. நான் நடக்கிற பாதையில் அல்ல நீங்கள் நடப்பது, நீங்கள் நடக்கிற பாதையில் அல்ல நான் நடப்பது. இன்னும் சொல்ல போனா நான் சந்திக்கிற பிரச்சனை எனக்கு பெருசு, நீங்க சந்திக்கிற பிரச்சனை உங்களுக்கு பெருசு. சில நேரத்தில் நம்ம பிரச்சனையை பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு சொல்லும் போது அவங்களுக்கு அது பெருசாவே தெரியாது, ஏன்னா அவங்க அதோட பெரிய பிரச்சனைய அவன். ஆனா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பாதை இருக்குது, எல்லாருக்கும் பிரச்சனைகள் இருக்கிறது. நாம் சந்திக்கிற பிரச்சனை நமக்கு பெருசு. இந்த பாதை எப்படிப்பட்ட பாதை என்பது அடுத்த காரியம். இந்த பாதையில என்னென்ன இருக்கிறது என்பது அடுத்த காரியம். முதலாவது என்ன காரியம் என்றால், இந்த பாதையில நான் யார் மேல நம்பிக்கையா இருக்கிறேன், என் நம்பிக்கை எப்படிப்பட்ட நம்பிக்கையா இருக்கிறது. இங்க வேதம் சொல்லுகிறது, நீங்க நம்பிக்கையிலே சந்தோஷமா இருங்க. இந்த நம்பிக்கையில எனக்குள்ளே சந்தோஷம் உண்டாகுமானால் அடுத்த ரெண்டு காரியம் என் வாழ்க்கையில் உண்டாகும். என்னவென்றால், உபத்திரவத்தில் பொறுமையா இருப்பேன், ஜெபத்தில் உறுதியா இருப்பேன். உபத்திரவத்தில் எனக்குள்ளே பொறுமை இல்லை என்றாலும், என் வாழ்க்கையில ஜெபத்தில் நான் உறுதி இல்லை என்றாலும், இந்த ரெண்டுக்கும் ஏன் என் வாழ்க்கையில் இல்லைன்னா ஒண்ணுதான், நம்பிக்கையில நான் சந்தோஷமா இல்லை. யாருக்குள் நம்பிக்கை சந்தோஷமா இருக்கிறதோ, தேவன் பேரில் இருக்கிற நம்பிக்கை, தேவன் மேல் உள்ள நம்பிக்கை அதிகரித்து கொண்டிருக்கிறதோ, அவர்கள் வாழ்க்கையில் ரெண்டு காரியங்கள் வெளிப்பட்டு கொண்டே இருக்கும். ஒன்னு, உபத்திரவத்தில் பொறுமையா இருப்பார்கள், ஜெபத்தில் உறுதியா இருப்பார்கள். எந்த சூழ்நிலையானாலும் தைரியமா ஃபேஸ் பண்ணுவாங்க, எந்த சூழ்நிலையானாலும் தேவனை முறுமுறுக்க மாட்டார்கள், எந்த சூழ்நிலையாலும் கர்த்தர் சமூகத்தின் கர்த்தருடைய பாதத்தில் அமர்வதை அவர் ஒரு நாள் விட்டுவிடவே மாட்டார்கள். இன்னைக்கு எனக்கு பொறுமையும் இல்லை, தேவ சமூகத்தில் என்னால் உட்காரவும் முடியலைன்னா இதுக்கு மெயின் காரணம் அவர் மேல உள்ள நம்பிக்கையில எனக்குள்ள அசைவு வந்துட்டுன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. ஏன் இன்னைக்கு பாதையில ஜெபிக்க முடியல, ஏன் இன்னைக்கு கொஞ்சம் பொறுமையா உட்கார முடியலன்னா நம்பிக்கை கொஞ்சம் அசைவு உண்டாயிடுச்சு. எங்க நம்பிக்கையில அசைவு உண்டாகுதோ அங்கே ஒரு தேவ பிள்ளை தளர்ந்து விடுவார்கள். எங்கே நம்பிக்கையில் அசைவு உண்டாகுதோ அங்கதான் ஒரு தேவ பிள்ளை முறுமுறுக்க துவங்குவார்கள். எங்கே நம்பிக்கையில் அசைவு உண்டாகுதோ அங்கேதான் தேவனுக்கு முன்பாக சில கேள்விகளை நமக்கு எழும்பிட்டே இருக்கும். ஹல்லேலூயா. ஆமென். இந்த காலை நேரத்தில் சத்தத்தை கேட்கிற தேவ பிள்ளை, பாதையில நம்பிக்கையில சந்தோஷமா இருங்க. எப்படி சந்தோஷமா இருக்கிறது? நம்பிக்கையில எப்படி? இந்த பாதை எனக்கு முன்னாடி இருக்கிற பாதை அது கொஞ்சம் அனுகூலமா இருந்தாலாவது சரி நம்பிக்கையா ஓடலாம். ஆனா எனக்கு முன்னாடி இருக்கிற பாதை கடினமான பாதையா இருக்கு, பிரதிகூலமான பாதையா இருக்கு. எப்பக்கத்துல நெருக்கப்பட்டு தான் இருக்கிறேன். எப்பக்கத்துல நெருக்கப்பட்ட பாதையில எப்படி எனக்கு நம்பிக்கையில சந்தோஷமா இருக்கிறது? எபிரேயர் 10வது அதிகாரம் 23வது வசனத்தில் அழகான ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லாருக்குமே தெரிந்த வார்த்தை தான். அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியா இருக்க கடவோ. காரணம் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நம்பிக்கையில எப்படி சந்தோஷமா இருக்கிறது? ஒரே காரணம், நீங்க யாரை பார்க்கணும் தெரியுமா? அழைத்தவரை நோக்கி பாருங்க. ஆமென். எப்படிப்பா நம்பிக்கையில சந்தோஷமா இருக்கிறது? ஒன்னே ஒண்ணுதான், என்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர் என்கிற எண்ணம் எனக்குள்ள எண்டெண்டைக்கும் எழும்புமானால் என்னால எந்த பாதையும் நம்பிக்கையோட ஃபேஸ் பண்ண முடியும், நம்பிக்கையா என்னால நடக்க முடியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என்னை அழைத்தவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார், எனக்கு வாக்கு பண்ணினவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார், என் தேவன் உண்மையில் பிசகாத தேவன் என்று சொல்லுகிறவர்கள் வலது கரத்தை உயர்த்தி சத்தமா ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம்.
அழைத்தவர் உங்களை நடத்துகிறார் என்றால், எனக்கு வாக்குத்தத்தம் தந்தவர் தான் என்னை இந்த பாதையில் அனுமதித்திருக்கிறார் என்றால், இந்த பாதையில் எனக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. என்ன நம்பிக்கை? இந்த பாதைக்கு ஒரு முடிவு உண்டு. அது தீமைக்கல்ல, அது நன்மைக்கு ஏதுவாகவே மாறும். ஹல்லேலூயா. எனக்கு கடந்த நாட்களில் ஆச்சரியப்படுத்தின ஒரு வார்த்தை தான். பல முறை நம்ம படிச்சிருக்கிறோம், தியானிச்சிருக்கிறோம். யோபின் புஸ்தகம் 23வது அதிகாரத்தில் 14வது வசனத்தில் யோபு என்ன வார்த்தையை சொல்லுகிறார்? யோபு 23:14 வாசிகள். எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். இப்படிப்பட்டவைகள் இன்னும் அநேகம் அவரிடத்தில் இருக்கிறது. அடுத்து 42வது அதிகாரத்தில் 2வது வசனத்தில் இப்படி சொல்லுகிறார், தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன். இப்ப என்னுடைய கேள்வி இதுதான், யோபுக்கு இந்த சோதனை அனுமதிக்கும் போது யோபுக்கு கர்த்தர் அதை வெளிப்படுத்தினாரா? இல்ல, வெளிப்படுத்தாமலே காரியங்களை அனுமதிக்கிறார். இப்பொழுது எல்லாவற்றையும் இழந்த நிலையில் நின்றுதான் யோபு 23வது அதிகாரத்தில் ஒரு வார்த்தையை சொல்லுகிறார், எனக்கு குறித்திருக்கிறதை என் ஆண்டவர் நிறைவேற்றுவார். இப்ப என் கேள்வி, அவர் என்ன குறிச்சிருந்தார்? ஒரு நாள் சொல்றோமே, சரி யோபு இந்த வார்த்தையை சொல்றாரு, எங்கேயாவது யோபுவே 42வது அதிகாரத்தில் உனக்கு எல்லாம் 2 தருவேன்னு சொன்னாரா? இல்ல அவனுக்குன்னு வாக்குத்தத்த அட்டை ஏதாவது கொடுத்தாரா? ஒண்ணுமே சொல்லல. ஆனா யோபு சொல்றார், எனக்கு குறித்திருக்கிறதை ஆண்டவர். எப்படி யோபுக்கு சொல்ல முடியுது? ஒண்ணுமே இல்லைங்க. முன்னாடி அதுக்கு கொஞ்சம் 2-3 வருஷங்களுக்கு முன்னாடி தான் சொல்றாரு, அவர் தேடி பார்க்கிறார். முன்னாடி பார்க்கிறார், பின்னாடி பார்க்கிறார், ரைட்ல பார்க்கல, லெஃப்ட்ல பார்க்கிறார். அவரே சொல்றார், அவர் எனக்கு ஒளித்திருக்கிறார். ஒளித்திருக்கிறார் என் ஆண்டவர். எந்த வார்த்தையை சொல்லல, யோபுக்கு இப்படி மாறும்னு சொல்லல, யோபுக்கு இந்த நிலைப்பா ஒரு நாள் எல்லாமே மாறிடும்ப்பா, எந்த வாக்குத்தத்தமும் கொடுக்கல, எதுவுமே வெளிப்படுத்தல. ஆனாலும் யோபு சொல்லுகிறார், எனக்கு குறித்திருக்கிறதை ஆண்டவர் நிறைவேற்றுவார். எப்படி யோபு சொல்ல முடிஞ்சிச்சு? எப்படி யோபு முன்னால சொல்ல முடியுதுன்னா, யோபு ஒன்னேயோடு தான் சொல்லுவான், என்னை அழைத்தவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. என்னை அழைத்தவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். இந்த பாதை என்னை அழைத்தவரால் அனுமதிக்கப்பட்ட பாதையானால் எனக்கு ஒரு நிச்சயம் உண்டு, நான் என் ஓட்டத்தை துக்கத்தோட ஓடி முடிக்க விட மாட்டார். மாறா எனக்கு குறிக்கப்பட்டது என் கண்களிலே காண பண்ணி என் ஆண்டவர் என்னை மகிழ பண்ணுவார். ஹல்லேலூயா. இதுதாங்க ஒரு தேவ பிள்ளைக்கு நம்பிக்கை. ஆமா, சில நேரத்தில் நீங்கள் நடக்கிற பாதையில சில நேரத்தில் வார்த்தையே கிடைக்காம இருக்கும். சில நேரத்தில் எந்த ஒரு வார்த்தையுமே இல்லாம தான் நடக்கிறது போல இருக்கும். எந்த ஒரு அனுகூலமும் இல்லாமல் தான் நடக்கிறது போல இருக்கிறோம். ஆனால் தேவன் அனுமதித்த பாதையானால், தேவன் தான் உங்களை நடத்துகிறார் என்றால் தைரியத்தோட காலடி எடுத்து வையுங்கள். இந்த பாதைக்கு ஒரு முடிவு உண்டு. அன்று தேவன் குறித்திருக்கிறது உங்கள் வாழ்க்கையில கர்த்தர் காண பண்ணுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். 42வது அதிகாரத்தில் யோபுக்கு இப்படி எல்லாம் மாறும் என்று யோபுக்கு ஒரு நாள் கூட நினைச்சு பார்த்தது கிடையாது. யோபுடைய ஜபமே என்ன ஜபனா, எனக்கு முந்தி இருந்த சீர் இப்பொழுது இருந்திருந்தால். அப்படிதான் கேட்கிறார். ஆரம்பத்திலே யோபுவே இது இல்லப்பா, உனக்கு எல்லாம் ரெட்டிப்பா கொடுக்க போறேன்னு யோபுட்ட சொல்லியிருந்தா யோபு இந்த ஜபத்தை ஏறெடுத்திருந்திருக்கவே மாட்டார். யோபு கேட்கிற, எனக்கு முந்தி இருந்த சீர் இப்பொழுது. இந்த நிலை வர காரணம் யோபுக்கு எதுவுமே வெளிப்படுத்தவில்லை, யோபுக்கு எதுவுமே காண்பிக்கவில்லை. ஆனாலும் தைரியத்தோடு சொல்கிறார், எனக்கு குறித்திருக்கிறது இவர் நிறைவேற்றுவார். தேவர் நீ சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது தடைபடாது. இதை சொல்ல காரணம் வேற ஒன்றுமல்ல, அவனை அழைத்தவர் உண்மை உள்ளவர் என்பதை அவன் அறிந்திருந்தான். ஹல்லேலூயா. எனவேதான் 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 13வது வசனத்தில் இப்படி சொல்லப்படுகிறது. வாசிகள் 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 13வது வசனம், மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனை இல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. சொல்லிட்டு அடுத்த வார்த்தை, தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அந்த வார்த்தையை சொல்லிட்டு அடுத்த வார்த்தை சொல்லப்படுகிறது, உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறது அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார். விசுவாசிக்கிறவங்க வலது கரத்தை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். யாராவது கேட்பாங்க, இனி
இந்த பாதைக்கு ஒரு முடிவு உண்டா? உனக்கு ஒரு விடியல் உண்டா? உனக்கு ஒரு மாற்றம் உண்டாகுமா? எதை வச்சு சொல்றேன்னு கேட்டா ஒன்னே ஒன்று சொல்லுங்க, என்னை அழைத்தவரே என்றும் நடத்துவீரே, உங்க கரம் இருக்க பயம் இல்லையே. என்னை அழைத்தவரே என்றும் நடத்துவீரே, உங்க கரம் இருக்க பயம் இல்லை. சொல்லுங்க, எந்த பாதையும் தாண்டிடுவேன், எந்த பாதையையும் தாண்டிடுவேன், எந்த சூழ்நிலையும் மேற்கொள்ளுவேன், எந்த பாதையையும் தாண்டிடுவேன். ஆமென். எந்த சூழ்நிலையும் மேற்கொள்ளுவேன். ஆமென். உங்க கரம் இருக்க பயம் இல்லை. ஹல்லேலூயா. உங்க கரம் இருக்க பயம் இல்லை. ஆமா, என்னை அனுப்பினது அவரானார், இந்த பாதை அனுமதித்தது அவரானார், இந்த பாதையில் என்னை நடத்துறது அவரானார். எனக்கு ஒண்ணு தெரியும், பாதை எப்படி இருக்கோ அது விஷயம் கிடையாது, ஆனால் நடத்துகிறவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். இதை விசுவாசிக்கிறவங்க வலது கரத்தை உயர்த்தி ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம். எனவேதான் கிதியோனை அனுப்பும் போது ஆண்டவர் ஒரு வார்த்தையை அழகா சொல்லுவார் பாருங்க. நியாயாதிபதிகள் 6வது அதிகாரம் அதனுடைய 14வது வசனத்தை வாசியுங்கள். நியாயாதிபதிகள் 6வது அதிகாரம். கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ, நீ இஸ்ரவேலை மீதியானியரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பார். அடுத்த வார்த்தை நல்ல, உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா. இன்னைக்கு காலையில் இந்த வசனம் என்னை ரொம்ப பலப்படுத்திச்சு. ஆண்டவர், இந்த பாதையில என்ன தைரியத்தில் ஆண்டவரை என்ன நடத்திட்டு இருக்கிறீங்கன்னா, ஆண்டவர் என்கிட்ட பேசின வார்த்தை, உன்னை அனுப்புறது நாளில் உன்னை நடத்திட்டு இருக்கிறேன். நீ கேட்ட இந்த பாதையை உனக்கு நான் அனுமதிச்சேன் இல்லை, நான் அனுமதிச்சு நான் உன்னை அனுப்பும்போது உனக்கு தீங்கு வர நான் விட்டுருவேனாப்பா. ஆமாம், நீ தைரியமா போ. கிதியோன்ட்ட சொல்றேன், உனக்கு இருக்கிற பலத்தோடு நீ போ. இதுல நீ எக்ஸ்ட்ரா பலன் உனக்கு தேவை கிடையாது. இதுல உனக்கு இனி ஒரு புது பலன் உண்டாக கூட தேவை கிடையாது. இருக்கிற பலத்தோட போ. நீ சகலவற்றையும் நீங்களாக்கி இந்த காரியத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி உண்டாகி உன் நிமித்தம் தேசத்திலே மகிமை உண்டாகும். ஹல்லேலூயா. ஆமென். இதுவரை கிதியோன் பயந்து தனிமையில் நின்று போரடித்து கொண்டிருக்கிறவனுக்கு, ஆமன், மேலோட்டமா பிரச்சனையை சந்திச்சுட்டு இருந்த கிதியோனை இப்ப ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நேருக்கு நேர் பிரச்சனையை சந்தின்றார். நல்ல கவனிங்க, மேலோட்டமா பிரச்சனையை சந்திச்சுட்டு அப்படின்னா, ஆமா, மீதியானவர்கள் கைக்கு அவங்க வந்து பிடிச்சிட்டு போயிடக்கூடாது என்பதற்காக அவன் என்ன செய்வான், அவர்களுக்கு பயந்து அவன் போரடித்து கொண்டிருக்கிறான். இப்ப ஆண்டவர் வந்து சொல்றாரு, நீ அவனுக்கெல்லாம் பயப்பட தேவையில்லை, நீ போ, நேருக்கு நேர் ஃபேஸ் பண்ணுன்றாரு. சில நேரத்தில் நமக்கு ஆரம்பத்தில் இருந்து பிரச்சனையை விட இப்போ பிரச்சனை இப்படி தான் இருக்கும். ஆரம்பத்தில் மேலோட்டமாக தான் பிரச்சனை இருந்துச்சு, ஆனால் இன்னைக்கு முகத்துக்கு முகம் நேருக்கு நேராக, அதுவும் கூட்டத்தோட தனியாக தான் ஃபேஸ் பண்ண வச்சுட்டு இருக்கிறாரு. ஆமாம், இயேசுவின் நாமத்தில் தீர்க்க தரிசனம் ஒரு வார்த்தையை சொல்கிறேன். மேலோட்டமாக சந்திச்சுட்டு இருந்த பிரச்சனை இன்னைக்கு நேருக்கு நேர் வருதுன்னா ஒரு காரியம் கன்ஃபார்ம், முடிவு நெருங்கிட்டுன்னு அர்த்தம். முடிவு நெருங்கிட்டுன்னு அர்த்தம். விசுவாசிக்கிறவங்க நல்ல கரங்களை தட்டி ஹல்லேலூயா, தேவனுடைய நீதி வெளிப்பட போகிறது என்று அர்த்தம். தேவன் சந்திக்க போகிறார் அர்த்தம். தேவன் உங்களுக்காக இறங்க போகிறார் என்று அர்த்தம். தேவனுடைய மகிமை வெளிப்பட போகிறது என்று அர்த்தம். ஜீசஸ். ஆமென். ஹல்லேலூயா. உலகம் வந்து கேட்கும், என்னப்பா நேத்துக்கு இருந்த பிரச்சனை அப்படி மேலோட்டமாக தான் இருந்துச்சு, ஆமாம் உன்னால தாங்கிக்கிறது மாதிரி தான் இருந்துச்சு, ஆனால் இன்னைக்கு பிரச்சனை ரொம்ப அதிகமாகுதுன்னா உடனே ஒரு தேவ பிள்ளை சொல்லுங்க, அவன் முடிவு நெருங்கிட்டேன். யாருக்கு? எனக்கா? இல்ல, பிரச்சனைக்கு, சோதனைக்கு முடிவு நெருங்கிடுச்சு. எத்தனை பேர் விசுவாசித்து தேவனுக்கு மகிமை செலுத்த முடியும்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிதியோன் இதுவரை மேலோட்டமா பிரச்சனை சந்திச்சுட்டு இருந்தவன் இப்ப ஆண்டவர் சொல்றார், நீ போ. என்ன ஆண்டவரே, இதுக்கே நான் பயந்து பயந்து காரியத்தை செஞ்சிட்டு இருக்கிறேன், இப்ப நேருக்கு நேர் மோத விடுறீங்களே ஆண்டவரே, அது தனியா என்ன அனுப்புறீங்களே ஆண்டவரே, நீ நின்னாதான் இதுக்கு ஒரு முடிவு உண்டாகும். இதுல நீ ஒதுக்கிட்டேனா, இந்த வார்த்தையை சொல்லும் போதே அன்பா சொல்றேன், இதுவரை நின்னுட்டீங்க, இனியும் நின்றுங்க, முடிவு வரப்போகிறது.
இயேசுவின் நாமத்தில் இதுவரை நிற்க பலன் தந்தவர் இனியும் நிற்க பலன் தருவாராக. ஒருவேளை கேட்கலாம், இதுவரை கொஞ்சம் பலன் இருந்துச்சு ஆண்டவரே, ஆனா இனி நிக்கிறதற்கு எனக்கு பலன் உண்டார் தெரியல. ஆரம்பத்தில் இருந்த பலன் கூட இன்னைக்கு இல்ல ஆண்டவரே. ஆரம்பத்தில் இருந்த ஒரு தைரியம் இன்னைக்கு இல்லப்பா. ஆரம்பத்தில் இருந்த ஒரு எனக்கு இருந்த அந்த பலன், அந்த கொஞ்ச பலன் கூட இன்னைக்கு என்னை விட்டு போய்விட்டதோ என்ற ஒரு கேள்வி எனக்குள்ள உண்டாகு. அப்படி இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, நீ இருக்கிற பலத்தோட போ. உனக்கு என்ன பலன் இருக்கோ, உனக்கு எப்படிப்பட்ட பலன் இருக்கோ, நீ போ. கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க நல்ல கரங்களை தட்டி ஹல்லேலூயா. எந்த பாதையையும் தாண்டிடுவே, எந்த சூழ்நிலை மேற்கொள்ளுவே, எந்த பாதையையும் தாண்டிடுவே. ஆமென். எந்த சூழ்நிலை மேற்கொள்ளுவே. உங்க கரம் இருக்க, உங்க கரம் இருக்க பயமில்லையே. உங்க கரம் இருக்க பயம் இல்லை. சொல்லுங்க, உங்க கரம் இருக்க பயம் இல்லை. உங்க கரம் இருக்க பயம் இல்லை. ஹல்லேலூயா. கரம் இருக்க ஆமென் பயம் இல்லை. உங்க பாதையில நம்பிக்கையில மட்டும் சந்தோஷமா இருங்க. எவ்வளவு பிரதிகூலம் உங்க வாழ்க்கையில வருதோ அவ்வளவுத்துக்கு ஆண்டவரை நம்ப துவங்கி விடுங்கள். ஆமென். சாராளை குறித்து ஒரு வார்த்தை அழகாய் வேதத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த காலையில் இந்த வார்த்தை என்னை அதிகமாய் பலப்படுத்தினது. கர்த்தர் உணர்த்தின ஒரு வார்த்தை. எபிரேயர் 11வது அதிகாரம் அதனுடைய 11வது வசனத்தை வாசியுங்கள். எபிரேயர் 11வது அதிகாரம் 11வது வசனம். விசுவாசத்தினாலே சாராளும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர் என்று எண்ணி கர்ப்பந்தரிக்க பலனடைந்து வயது சென்றவளாய் இருந்தும் பிள்ளை பெற்றாள். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பலன் இப்ப இல்ல சரீரத்துல, சரீரம் செத்துதான் இருக்கிறது. உலகத்தின் பார்வையில் இதுதான் முடிவுன்னு எழுதிட்டாங்க. ஆனால் இது கொஞ்சம் வித்தியாசமா மாறுது. இங்க காரியங்கள் வித்தியாசமா முடியுது. இந்த முடிவு வர இப்படிப்பட்ட ஒரு முடிவு சாராளின் வாழ்க்கையில் உண்டாக சாராளிடத்தில் வெளிப்பட்டது ஒன்னே ஒண்ணுதான். அவள் விசுவாசத்திலே எதை நம்பினானா, வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர். பாதை என்னன்னு பார்க்கல, என்னை நடத்தினவர் யாருன்னு பார்த்தா. ஹல்லேலூயா. நான் பாதையை பார்க்க துவங்கினேயானால் என் பாதையிலே நம்பிக்கை உண்டாகாது. என் பாதையில் என்னை நடத்துகிற என் தகப்பனை நான் பார்ப்பேனே ஆனால் எந்த பாதையில எனக்குள்ள விசுவாசம் எழும்பிட்டே இருக்கும். இந்த வார்த்தை நல்ல விசுவாசத்தினாலே சாராளும் வாக்குத்தத்தம் பண்ணினவர். தன் பாதை இப்படின்னு பார்த்துன்னு சொல்லல, தன் சரீர நிலைமை இப்படின்னு பார்த்துன்னு சொல்லல. அவளுடைய பலனை எதுனா, அவள் சரீரம் பலனுடைய காரணமே எதுனா, அவள் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர் என்று எண்ணினாள். இந்த நம்பிக்கை அவளுக்குள்ள பெருக 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 என்ன ஆச்சுன்னா, செத்திருந்த சரீரம் பிள்ளையை பெற்றெடுக்கும்படியா பலன் உண்டாக்கிச்சு. ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் இந்த காலை நேரத்தில் தைரியமா சொல்றேன். இந்த காலை நேரத்தில் இந்த வார்த்தையும் ஆண்டவர் அதிகமாக இடைப்பட்டார். ஆமென். எந்த நிலையில நீங்க இருக்கிறீங்களோ அது விஷயம் கிடையாது, எந்த பாதையில இருக்கிறீங்களோ விஷயம் கிடையாது. வாக்குத்தத்தம் பண்ணினவர், என்னை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர் என்று எண்ணி விசுவாசத்தோடு இந்த பாதையில நீங்கள் ஓடுவீர்களானால் பலன் இல்லாத இடத்துல தேவ பலன் உண்டாகும். ஆமென். உங்களால் செய்ய முடியாத காரியங்களை கர்த்தருடைய பலன் உங்களுக்காய் செய்து முடிக்கும். இதுவரை கண்டிராத மகிமையை கர்த்தர் உங்களை காண பண்ணுவார். ஆமென். ஹல்லேலூயா. இது பலன் இருந்தாதான் இவள் வாழ்க்கையில் நடக்கும் என்று சொல்லியிருந்த சாராளின் வாழ்க்கையில இந்த நம்பிக்கை பலனடைய பண்ணி அவள் பிள்ளையை பெற்றெடுத்தாள். இயேசுவின் நாமத்தில் எது எது உங்க வாழ்க்கையில் நடக்காதுன்னு மனுஷன் சொன்னானோ அது இந்த நம்பிக்கையினால் கர்த்தர் நிறைவேற்றுவாராக. விசுவாசிக்கிறவங்க ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நமக்குள்ள நம்பிக்கையில சந்தோஷமா இருங்க, நம்பிக்கையில உறுதியா இருங்க, தேவனை கண்மூடி நம்புங்க. யோபு எப்படி நம்பி சொல், எனக்கு குறித்திருக்கிறது. அன்னைக்கு யோபுக்கு வார்த்தை இல்லை, ஆனா நமக்கு இன்னைக்கு வார்த்தையை தந்திருக்கிறார்ல. எத்தனை பேர் சொல்ல, நான் இன்னைக்கு நடக்கிற பாதையில வார்த்தையோட தான் நடக்கிறேன்னு சொல்றவங்க மட்டும். யோபுவே எழுப்பி கேள்வி கேட்பார்,
நானே அவ்வளோ விசுவாசமா நடந்தேன். உங்களுக்கு வார்த்தை இருந்த பிறகு ஏன் நடக்கலன்னு யோபு எழுப்பி கேட்பாரு. அவன் அன்னைக்கு யோபுக்கு வார்த்தை இல்லை. ஆனா இன்னைக்கு நான் சோர்ந்து போகும்போதெல்லாம் தட்டி தட்டியே போட எழுப்பு. அவன் எலியாவை தட்டி எழுப்புனது போல என்ன தட்டி எழுப்பி ஓட பண்ணிட்டு இருக்கிறான்னு சொல்றவன். நல்ல கைகளை தட்டி, உங்க கைகள் கூறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. ஆமென். உங்க கைகள் கூறுகவில்லை, ஜீசஸ், உம்மால் எதுவும் இல்லை. ஆமென். உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. ஓ இயேசுவா, இயேசுவா. நம்பிக்கையில சந்தோஷமா இருக்கு. யார் கேட்டாலும் தைரியமா இருக்க பண்ணுங்க. ஆமென். இதுவரை சொல்லியிருப்பீங்க, இனியும் சொல்லுங்க. பிரச்சனை நீங்க சொல்ல சொல்ல பிரச்சனை குறையும் நான் சொல்ல மாட்டேன். உடனே நாளைக்கே மாறுன்னு சொல்ல மாட்டேன். இன்னும் சொல்றேன், நேற்றுக்கு இருந்த விட நாளைக்கு நல்லாவே பிரச்சனை வரும். ஏன்னா ஆண்டவர் நடத்துகிற பாதையெல்லாம் அப்படிதான் இருக்கும். நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லும்போது கொஞ்சம் கூட அடைப்பார். அதுலேயே நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா திறக்கிற வாசலை யாருக்கும் அடைக்க முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமே. கர்த்தர் செய்ய நினைச்சது அவர் கட்டளை இட்டுட்டார்னா அது யாருக்கும் மாற்ற முடியாது. ஆரம்பத்தில் சொன்ன வார்த்தை திரும்ப சொல்றேன், இது முடிவு அல்ல. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இது முடிவு இல்லைன்னு சொல்லுங்க. தூங்கிட்டு இருக்கிறவங்களாம் எழுப்புங்க, இது முடிவு இல்லை, மீட்டிங் முடியலைன்னு சொல்லுங்க. இது முடிவு கிடையாது. முடிவு இனிதான் உங்களுக்கு இருக்குதுங்க. ஆமா, முடிவு இனிதான் இருக்குது. பார்க்கறதுக்கு முன்னாடி போதும் ஆண்டவரேன்னு சொன்னா எப்படி ஆண்டவர் விடுவார்? எலியாவே, ஆமா, இது முடிவு கிடையாது எலியாவே. ஆமே. அவ எவோ ஒருத்தி ஒன்று நாளைக்கு இந்த நேரத்தில் அப்படி அவ்வளோ தைரியசாலினா அவள் என்ன பண்ணியிருக்கணும்? உடனே வந்து கொண்டிருக்கணுமா இல்லையா? அவளே சொல்ற நாளைக்கு தான் கொல்லுவேன். அப்போவே உனக்கு தெரியணும் அவளால் ஒன்றும் செய்ய முடியாது. அவள் பெரிய தைரியசாலினா அவளால் உன்னை கொல்ல முடியும்னா ஏன் நாளைக்கு வர டைம் கேட்கணுவா? ஏன் நாளைக்கு வர இந்த டைம் இழுக்கணும்? ஏன் இன்னைக்கே வந்து உன்னை கொல்ல முடியாது? அவளுக்கு இன்னைக்கு கொல்ல முடியாம அவன் நாளைக்கு வர டைம் கேட்கிறான்னு அதுல அவளே சொல்றா நம்மளால ஒண்ணு செய்ய. ஏன்னா அவர் சிலதை குறிச்சிட்டாரு, அவர் சிலதை எழுதிட்டாரு. அதுதான் இவன் வாழ்க்கை, அதுதான் இவங்க வாழ்க்கை. எத்தனை பேர் விசுவாசித்து தேவனுக்கு நன்றி செலுத்துறீங்க? முடிவு கர்த்தர் கரத்தில் இருக்கிறது. முடிவு என் கரத்திலும் அல்ல, சத்ருவின் கரத்திலும் அல்ல, முடிவு கர்த்தர் கரத்தில் இருக்கிறது. ஜீசஸ் லோராபா ஷகதரியாதரா. ஹல்லேலூயா. அதனாலதான் சில நேரத்தில் நம்முடைய பாதையை நமக்கு அவர் மறைச்சி நடத்திட்டு இருக்கிறார். சில பாதையில நம்மளை அவர் தெரியாம நடத்த காரணமே இதுதான். ஆமென். ஹல்லேலூயா. முடிவு நம்ம கையிலையும் கிடையாது, முடிவு சத்ரு கையிலையும் கிடையாது. என்னை அழைத்தவருடைய கரத்துல தான் இருக்குதுன்னு விசுவாசிக்கிறவன் கரத்தை உயர்த்தி ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம். அவர் கரம் எனக்காய் செய்து முடிக்கும். இரண்டாவது, என் பாதையில நான் கவனிக்க வேண்டியது, என் பாதையில் கடைசி வரை, அதாவது முடிவு வரும் வரை அவரை கூப்பிடுவதிலும் அவரிடத்தில் மட்டும் எதிர்பார்ப்பதிலும் நான் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஹல்லேலூயா. என் பாதை, இந்த வார்த்தை திரும்ப சொல்றேன், என் பாதையின் கடைசி வரை அல்லது முடிவு வரை அல்லது இந்த சோதனையின் முடிவு வரையிலும் நான் அவரை மாத்திரம் கூப்பிடுவதிலும் அல்லது அவரிடத்தில் மாத்திரம் எதிர்பார்ப்பதிலும் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். மத்தேயு 15வது அதிகாரத்தில் ஒரு சம்பவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, எல்லாருக்குமே தெரிந்த சம்பவம். ஒரு கானானிய ஸ்திரீ தன் பிள்ளைக்காக, தன் பிள்ளையின் சுகத்திற்காக ஆண்டவரிடத்தில் வருகிறாள். நமக்கு தெரியும், அவள் ஆரம்பத்திலிருந்தே தேவனை பின்பற்றி, இயேசுவை பின்பற்றி, 21வது வசனத்தில் சொல்லப்படுகிறது, இயேசு அவ்விடம் விட்டு புறப்பட்டு தீரு சீதோன் பட்டணங்களின் திசைகளுக்கு போனார். 22வது வசனத்தை வாசியுங்கள். அப்பொழுது அந்த திசைகளில் குடியிருக்கிற கானானிய ஸ்திரீ ஒருத்தி அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும், என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள் என்று சொல்லி கூப்பிட்டாள். அவளுக்கு பிரதியுத்தரமாக அவர் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. அப்பொழுது போதும், அவர் எந்த வார்த்தையும் பேசல. அவர் பாட்டுக்கு நடந்துட்டு இருக்கிறார். இப்பொழுது சீஷர்கள் வந்து ரெக்கமெண்ட் பண்றாங்க, ஆண்டவரே, அவள் நம்மை பின்பற்றி கொண்டிருக்கிறாள், ஏதாவது செய்யுங்கன்னு கேட்கும்போது ஆண்டவர் எதுவுமே பேசல.
ஆண்டு ஒரு வார்த்தையை சொல்லிட்டார், காணாமற் போன ஆடுகளாக இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு அனுப்பப்பட்டேனே என்று மற்றபடி அல்லவென்றா. அவ்வளவுதான். இந்த வார்த்தையை சொல்லிட்டு அவர் நடந்துட்டு இருக்கிறார். இப்பொழுது வந்தவள் கூப்பிடுவதை நிறுத்தவில்லை அல்லது பின்பற்றுவதை நிறுத்தவில்லை. தன் பாதையிலே அந்த முடிவை காணும் வரையிலும் அவள் அவரை மட்டும்தான் கூப்பிட்டுட்டே இருக்கிறார். 25வது வசனத்திலே அவள் வந்து, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று அவரை பணிந்து கொண்டாள். இங்க 2 காரியம். 1 கூப்பிடுகிறாள், 2 எதிர்பார்க்கிறாள். யாரை கூப்பிடுகிறாள்? இயேசுவோடு கூட இன்னும் சீஷர்கள் இருக்கிறார்கள், மனுஷர்கள் இருக்கிறார்கள். யாரையும் கூப்பிடல, அவள் ஒரே ஒருத்தர் தான் கூப்பிடுறா. இயேசுவை மட்டும்தான் கூப்பிடுறா. இயேசு மட்டும் தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறார். இப்போ இயேசு பதில் கொடுக்கல, இயேசு நடந்து போயிட்டே இருக்கிறார். அவர் நடந்து போயிட்டு இருக்கிறார், பதில் கொடுக்கலன்னு சொல்லிட்டு அவள் எந்த மனுஷனிடத்திலும் தன் முகத்தை திருப்பவில்லை. அவள் எந்த சீஷனிடத்திலும் தன் முகத்தை திருப்பவில்லை. அவள் இன்னும் இயேசுவை தான் நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறாள். அவள் கூப்பிட்டு 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 கடைசியில் அவள் என்ன செய்கிறார் என்றால் அவருடைய பாதத்தில் வந்து பணிகிறாள். இது எதை காட்டுகிறது? எனக்கு உங்களை விட்டா வேற யாரும் கிடையாது ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் தைரியமா சொல்றேன், எவன் தன் பாதையில் அவர் பாதத்தை சார்ந்து கொள்ளுகிறானோ அவனுடைய முடிவு மகிமையா இருக்கும். ஹல்லேலூயா. எவன் தன் பாதையில் அவர் பாதத்தை சார்ந்து கொள்ளுகிறானோ அந்த பாதையின் முடிவு மகிமையா இருக்கும். இவள் ஆரம்பத்தில் கூப்பிட்டவள் இரண்டாவது செய்த பிரதானமான காரியம் பாதத்தில் பிடிச்சிட்டாங்க. பாதத்தை பிடிச்சு ஒன்னே சொல்லிட்டா, எனக்கு உங்களை விட்டா யாரும் கிடையாது. எனக்கு அவர் செய்யறது வர நான் அவரை மட்டும்தான் கூப்பிடுவேன். எனக்கு அவர் செஞ்சு முடிக்கிறது வர அவரிடத்துல மட்டும்தான் எதிர்பார்ப்பேன். இப்படி சொல்லுகிறவர்கள் 2 கரத்தை உயர்த்தி ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம். இப்படி அவர் பாதத்தில் அமர்ந்திருக்கிற தேவ பிள்ளையே, இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன், நீங்கள் அமர்ந்திருப்பது வீண் அல்ல. நிச்சயமாய் உங்களுக்கு இறங்குகிற கர்த்தருடைய இரக்கம் நிச்சயமாய் வெளிப்படும். ஹல்லேலூயா. அவரை கூப்பிடுகிறதிலும் அவரை எதிர்பார்க்கிறதிலும் அவள் உறுதியா இருந்ததும் இயேசுவால செய்யாம இருக்க முடியல. அந்த பாதையின் முடிவு, அந்த பாதைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க தொடங்கிட்டார். அவள் இதுவரை கூப்பிட்டது போதும், அவர் இதுவரை அலைந்தது போதும், அவள் இதுவரை இந்த பாதையில் சந்தித்த பிரச்சனைகள் போதும் என்று சொல்லி அவள் பாதத்தில் உட்கார்ந்ததோ எல்லாவற்றிற்கும் கர்த்தர் அதில் ஒரு முற்றுப்புள்ளி வைத்தார். இயேசுவின் நாமத்தில் இந்த வார்த்தை அன்பாய் சொல்லுகிறேன். இந்த நான் நடக்கிற பாதையில் நான் ஒன்றே தான் செய்து கொண்டே இருக்கணும். அவரை நோக்கி பார்க்கணும், அவரிடத்தில் மட்டும் எதிர்பார்க்கணும். அதற்கு செய்ய வேண்டிய ஒரே வழி அவர் பாதத்தை தஞ்சமாய் பற்றி கொள்ளுங்கள். ஆமென். ஹல்லேலூயா. மரியாளுக்கும் கவலைகள் இருந்தது, மார்த்தாளுக்கும் கவலைகள் இருந்தது. 2 பேரும் ஒரே வீட்டில் தான் இருக்கிறாங்க. 2 பேருக்கும் ஒரே கவலைகள் தான். ஆனால் வேதம் சொல்லுகிறது, மார்த்தாலும் அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கொண்டிருந்தாள். வீட்டுக்குள்ள அழைச்சது மார்த்தாள் தான், வீட்டுக்குள்ள மீட்டிங் அரேஞ்ச் பண்ணது மார்த்தாள் தான், இயேசுவை வீட்டுக்குள்ள கொண்டு வந்தது மார்த்தாள் தான். அந்த இடத்துல எல்லாம் மரியாள் இல்லை. ஹல்லேலூயா. அந்த இடத்துல மரியாள் இருந்ததாய் சொல்லப்படவில்லை. மார்த்தாள் தான் வெளியில நின்று இயேசு வருந்தி அழைக்கிறாள், வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வரா, வீட்டுக்குள்ள மீட்டிங் அரேஞ்ச் பண்றா, வீட்டுக்குள்ள இயேசு உட்கார வைக்கிறா, எல்லாம் ரெடி பண்றது மார்த்தாள். ஆனால் மார்த்தாளுடைய கவலைகள் மாறல, மார்த்தாளுடைய வேதனை மாறல, மார்த்தாளுடைய சூழ்நிலை மாறல. அதே வீட்டில் மரியாள் இருக்கிற, மரியாள் வெளியில போய் கூப்பிடல, உண்மைதான். மரியாள் எதையுமே அரேஞ்ச் பண்ணல, உண்மைதான். ஆனால் இயேசு உள்ள வந்தது ஒரு காரியத்தை செஞ்சுட்டா, பாதத்தில் போய் உட்கார்ந்துட்டா. ஆமே. எந்த கவலையில் இருந்தாலும் நான் இயேசுவின் பாதத்தில் இருப்பேனே, ஆனால் என் கவலைகள் மறக்கப்படும். ஆமென். நான் இயேசுவின் பாதத்தில் இல்லை என்றால் சின்ன கவலையானாலும் எனக்கு அது பெருசா இருக்கும். என் பாதையில் என்னால கவலை இல்லாம ஓடணும்னு விரும்புறீங்களா? ஒண்ணே செஞ்சுங்க, பாதத்தில் உட்கார்ந்துருங்க. என் ஆண்டவருடைய பாதத்தை நான் எவ்வளவு இறுக பிடிக்கிறேனோ அது என் பாதையை மகிமையாய் மாற்றிக்கொண்டே இருக்கும். இன்னும் சொல்றேன், நீங்க கிரியை செய்ய தேவை கிடையாது. உங்களுக்காய் பேசுகிற ஒருவரை உங்கள் கண்கள் காணும், உங்களுக்காய் இறங்கி வருகிற ஒருவரை உங்கள் கண்கள் காணும். மார்த்தாள் பேசினதும் மரியாள் ஏதாவது வார்த்தை பேசினாங்களா? மரியாளை குத்தி குத்தி பேசுறாங்க, மரியாள் ஏதாவது பேசினாங்க. ஆனா ஒருத்தர் பேச துவங்கினார்.
நான் என் பாதையில் அவர் பாதத்தில் இருப்பதை சரியாய் தெரிந்தெடுப்பேனே, ஆனால் எனக்கு முன்னாடி வரக்கூடிய கேள்விகளுக்கு என் அப்பா பதில் கொடுப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமா, இன்னைக்கு நமக்கு நிறைய கேள்விகளுக்கு பதில் இல்லைல்ல. மனுஷன் நம்ம முன்னாடி வைக்கிற கேள்விகளுக்கு பதில் இல்லைல்ல. ஏன் கேள்வி வைக்கிறான்? நம்ம பாதை அப்படிதான் இருக்குது, நம்முடைய சூழ்நிலை அப்படிதான் இருக்குது. ஆனா கேட்கிற கேள்விக்கு பதில் இல்லை. பதில் இல்லைன்னு கலங்காதீங்க, பாதத்தில் உட்காருங்க. பதில் கொடுக்கிற பரலோக தேவன் உங்களுக்கு இறங்கி பதில் கொடுப்பார். ஆமென். அதுதான் ஆராதனை நேரத்தில் சொன்ன வார்த்தை. நான் உனக்காக நான் எதிரியை எதிரிட்டு உனக்கு நான் சகாயம் பண்ணுவேன். என் பாதையில் அவர் பாதத்தை நான் தஞ்சமாய் பற்றி கொள்வதுதான் என் வாழ்க்கையிலே பலனாய் மாறிக்கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. யார் பாதத்தை அதிகமாக பிடிக்கிறாங்க? இந்த ஸ்திரீயை பாருங்க. சீஷர்கள் யாரையுமே பார்க்கல. அவர் பேசுகிற வார்த்தையில உண்மையிலே ரொம்ப கொஞ்சம் ஹாஷா இருந்த மாதிரி தான் இருக்கும் இல்லை? ஆண்டவர் சொல்கிற வார்த்தையில் அப்பத்தை எடுத்து நாய்களுக்கு இப்படியெல்லாம் ஒரு பாஸ்டர் உங்கள்கிட்ட சொன்ன நீங்கள் என்ன செய்வீங்க? அப்படி எங்களை பிச்சையே நாய்க்கே போட்டுருவீங்க. அங்க பேசுகிற வார்த்தையெல்லாம் ஆண்டவர் என்ன வேணாலும் சொல்லுங்க, ஆண்டவரே என்ன நாயின்னு சொல்லுங்க, பன்னின்னு சொல்லுங்க, என்ன வேணாலும் சொல்லுங்க, எனக்கு உங்களை விட்டா வேற வழி இல்லை ஆண்டவரே. எனக்கு நீங்க தான் இந்த பாதையின் முடிவே, எனக்கு நீங்க தான் எல்லாமே ஆண்டவரே. நீங்க சிந்த விடுற அந்த கொஞ்சம் இருக்கு, அது போதும் எனக்கு. ஆண்டவர் சொல்றேன், விசுவாசத்தை பாருங்கப்பா. ஹல்லேலூயா. விசுவாசத்தை பாருங்க. ஆமென். சீஷர்கள் ரெக்கமெண்ட் பண்ணி கிடைக்காத மகிமை பாதத்தில் அமர்ந்த போது கிடைத்தது. ஆமென். நம்ம பல பேர்கிட்ட ரெக்கமெண்ட் பண்றதுக்கு ஜெப குறிப்பு எழுதி விடுறோம், ஆனா நம்ம பாதத்தில் உட்கார நீங்க பலருக்கு ரெக்கமெண்ட் எழுதி கொடுத்தீங்கல்ல, ரெக்கமெண்ட் பண்ணுங்கன்னு. ஏன் இன்னைக்கு பதில் வரலன்னா நம்ம பாதத்தில் உட்காரல. நீங்க பாதத்தில் உட்கார்ந்து பாருங்க, அவங்க ரெக்கமெண்ட் பண்ண தேவையே கிடையாது. பரலோக தகப்பன் உங்களுக்காக இறங்கி கிரியை செய்வான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாதத்தை பிடித்து கொள்ளுங்க. அப்பா பாதத்தை பிடிச்ச ஒருத்தரையும் இதுவரை வெட்கப்பட்டு போக அப்பா விடல. 3 நாள் பாதத்தில் அமர்ந்திருந்தவர்களே பெருமையா அனுப்பாத தேவன் என் பாதையில கடைசி வரை அவர் பாதத்தை பிடித்துக் கொள்வேனே. ஆனா என் தகப்பன் எப்படி என்னை விட்டு விடுவார்? எப்படி என்னை அவர் விட்டு விடுவார்? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இயேசுவை நம்புவே நாளெல்லாம் நான் பின்பற்றுவே, என்னை அவரிடம் ஒப்படைத்தே வெட்கப்பட்டு போக மாட்டேன். சொல்ல, இயேசுவை நம்புவே நாளெல்லாம் நான் பின்பற்றுவே, ஆமென், என்னை அவரிடம் ஒப்படைத்தே வெட்கப்பட்டு போக மாட்டேன். பாதையில் அவரை கூப்பிடுவதிலும் அவரை எதிர்பார்ப்பதிலும் மிகவும் ஜாக்கிரதையார்கள். ஆமென். என் நாட்கள் இந்த பாதைக்கு ஒரு முடிவு சீக்கிரம் வரணும்னா எவ்வளவு ஒரு பாதத்தை பிடிக்கிறேன், அதுதான் ரிசல்ட். ஹல்லேலூயா. ஆமென். அவர் பாதத்தில் வந்து பணிந்தாள் அவள். உடனே அதன் பிறகு ஆண்டவருக்கு போக முடியல, ஆண்டவருக்கு செய்யாமல் இருக்க முடியல. உடனே அவளுக்காய் கிரியை செய்ய துவங்கின தேவன் நிச்சயம் உங்களுக்காய் செய்ய அவர் போதுமானவராக இருக்கிறார். ஆமென். அவரை கூப்பிடுவதில் அவரை எதிர்பார்ப்பதில் அவன் ஜாக்கிரதையா இருங்க. நேரம் போகிறபடி நான் 2 காரியங்களை வேகமாய் சொல்லி நான் ஜெபிக்கிறேன். 3வது, பாதையில் உங்களை விட்டு போகிற காரியங்களை குறித்து கலங்காதிருங்கள். நீங்க நடக்கிற பாதையில பல காரியத்தை நீங்கள் சந்திக்க வேண்டியது இருக்கும். அதுல முக்கியமான சில காரியத்தில் ஒன்றுதான், சில மனிதர்கள் உங்களை விட்டு போவாங்க, சில நன்மைகள் உங்களை கைவிட்டு போகும். மனிதர்கள் உங்களை விட்டு போனாலும் கலங்காதீங்க, சில நன்மைகள் உங்களை கைவிட்டு போனாலும் கலங்காதீங்க. நடத்துகிற கர்த்தர் கூட இருப்பார்னா இவை எல்லாவற்றையும் மாற்ற கர்த்தர் உங்களுக்காய் கிரியை செய்வார். தாவீது இதை தன் வாழ்க்கையில் அதிகமாய் அனுபவித்தவன் தான் தாவீது. நம்ம கூட இருக்கிற மனுஷர்கள் 2 கூட்டத்தார் இருப்பாங்க. ஒன்று, நம்மை அதிகம் நேசிக்கிறவர்களும் நம்முடைய நன்மையை வாஞ்சிக்கிறவர்களும். நம்முடைய நன்மைனா
நான் நல்லா இருக்கணும்னு விரும்புகிற ஒரு கூட்டம் நம்ம கூட இருக்கும். நம்மை அதிகம் நேசிக்கிறவர்கள் அவர்கள். தாவீதுக்கு அப்படி ஒருவன் இருந்தால் அவர் தான் யோனத்தான். ஆமாம், 1 சாமுவேல் 20வது அதிகாரத்தில் நீங்கள் படிச்சீங்கன்னா தெரியும். யோனத்தான் தாவீதுக்காக செய்த காரியங்கள், தாவீதுக்காக அவன் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் பயங்கரமாக இருக்கும். நான் இருக்கிறேன்ப்பா, நான் அவனை ரொம்ப நேசிக்கிறேன், அவன் அதிகமாக நேசித்தவன் யோனத்தான் இருக்கிறான். ஆனால் ஒரு காரியத்தை நமக்கு பார்த்தால் தெரியும், அந்த யோனத்தானால தாவீதுடைய கடைசி வரை கூட இருக்க முடியவில்லை. யோனத்தானால தாவீதுடைய தாவீதுடைய பாதையிலே கடைசி வரை கூட இருக்க முடியவில்லை. கொஞ்ச நேரத்திலேயே தாவீதை விட்டு விலக வேண்டிய சூழ்நிலை. இது யோனத்தான் தப்பு செஞ்சதுனாலேயோ அல்லது யோனத்தான் வெறுத்ததுனாலேயோ அல்லது யோனத்தான் உதவி செய்யக்கூடாது என்கிறதுனாலேயோ கிடையாது. யோனத்தானால உதவ முடியாது. நம்முடைய வாழ்க்கையிலும் சில மனிதர்கள் அப்படித்தான் இருப்பார்கள். நம்மை அதிகம் நேசிப்பார்கள், நம்மிடத்தில் நம்ம நல்லா இருக்கணும்னு வாஞ்சிப்பாங்க, நம்மிடத்தில் நன்மை எதிர்பார்க்கிறவர்கள், நன்மையை வாஞ்சிக்கிறவர்கள், இவங்க நல்லா இருக்கணும், இவங்களுக்காக ஏதாவது செய்யணும், இப்படி அநேகர் நமக்கு உதவும்படியாய் நம்மோடு கூட இருக்கிறவர்கள் உண்டு. ஆனால் ஒரு காரியத்தை ஒரு தேவ பிள்ளை நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள், அவர்களாலும் நம்முடைய பாதையிலே சில நேரத்தில் உதவ, இது அவர்களுடைய தவறும் கிடையாது, அவர்கள் நம்மை வெறுத்ததுனாலையும் கிடையாது, அவர்களால் முடியாததுனாலையும் கிடையாது. அவங்களால இந்த பாதையில் எனக்கு உதவி செய்ய அவங்களால முடியாது. எனவே நான் அவர்களை பகைக்க வேண்டிய அவசியம் இல்லை. இன்னொரு கூட்டத்தார் இருக்கிறார்கள். அதுதான் 1 சாமுவேல் 30வது அதிகாரத்திலே, ஆமென், சத்துருக்கள் வந்து எல்லா உடைமைகள், ஆமென், பெண்கள் எல்லாரையும் பிள்ளைகள் எல்லாரையும் பிடித்து கொண்டு போய்விட்டான். தாவீதோடு கூட இருந்தவர்கள் இப்பொழுது கல்லெறியும்படியா நிற்கிறார்கள். 30வது அதிகாரம் 6வது வசனம் வாசிக்க நேரம் இல்லாதது நான் சொல்லி விடுகிறேன், எல்லாருக்கும் தெரிந்த சம்பவங்கள். கல்லெறியும்படியா நிற்கிறாங்க. கூட இருந்தவங்க தாவீது கூட தான் அவங்களும் போயிட்டு வராங்க, தாவீது கூடயே தான் இருக்கிறாங்க, தாவீதை விட்டு விலகியும் இல்லை, தாவீது கூட இல்லாமலும் அல்ல, தாவீது கூடயே தான் இருக்கிறாங்க. தாவீது எப்படி இந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்றானோ அப்படியே தான் கூட இருக்கிறவர்களும் ஃபேஸ் பண்றாங்க. ஆனால் தாவீது வேதனை பட்டு கொண்டிருந்த போது அவனுக்கு ஆறுதல் சொல்ல யாருமே இல்லை, மாறாய் எல்லாரும் கல்லெறியும்படியே எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சொல்லணும்னா, பிரச்சனை கொஞ்சம் தலைகீழா நமக்கு மாறும்போது கூட இருக்கிறவங்களே குத்தி குத்தி பேசுவாங்க தெரியுமா? இந்த பிரச்சனை வேற எதுனாலும் இல்லை, நீ இப்படி போனதுனால. யோபுக்கு அப்படிதான் இருந்தாங்க. நண்பர்கள் வந்து ஆரம்பத்தில் நல்லா பேசுறது போல பேசிட்டு கடைசியில் யோபுவை குற்றம் சாட்டினார்கள், நீர் ஏதாவது குற்றம் பண்ணியிருப்பீர், ஏதாவது தப்பு பண்ணியிருப்பீர். இப்போ எல்லாரும் கல்லெறியும்படி எடுத்துட்டு இருக்கிறாங்க. அதுல தான் தாவீது கேட்கிற, ஆண்டவரை பிடித்துக் கொள்வேன் நான் கேட்டது. ஆண்டவர் சொல்ற, நீ போ, நீ சகலவற்றையும் திருப்பிக் கொள்வா என்று சொல்லி ஆண்டவர் அனுப்பும்போது இப்போ கூட போகிற போது எல்லாரும் கிளம்பி போறாங்க. போகிற கூட்டத்தில் ஆமென் 10வது வசனம் சொல்லப்படுகிறது, 200 பேர் விடாய்த்து போனார்களாம். ஹெல்ப் பண்ணணும் தான் கூட வந்தாங்க, பாதையில் நிற்கணும் தான் கூட வந்தாங்க. ஆனால் பாதியில் வந்ததும் தங்களால் முடியலைன்னு சொல்லிட்டு ஆட்டோமேட்டிக்காக அவங்களே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. முதல் இருந்த சந்தித்த யோனத்தான் எல்லாவற்றிலும் கூட நின்றவன், ஆனாலும் அவனால் முடியலை. 2வது தாவீது சந்தித்த ஒரு கூட்டம், ஒரு பிரச்சனை வந்துட்டாலே இவனை குத்த சாத்துறவங்க, ஒரு பிரச்சனை வந்துட்டாலே தாவீதை விட்டு விலகும்படியாய் யோசிக்கிறவர்கள். இந்த 2 கூட்டத்தை நம்ம சந்திப்போம். நம்முடைய பாதையில் இந்த 2 கூட்டத்தாரையும் சந்திப்போம். இன்னும் சொல்கிறேன், இந்த பாதையில் சில நேரத்தில் நம்ம தனியாக தான் நடக்கிற நிலைமை உண்டு. நம்ம குடும்பம் நிற்காது, நம்ம பிள்ளைங்க நிற்க மாட்டாங்க. சில நேரத்தில் தனியாக ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும். ஆமென். இப்படி மனுஷங்க விலகிறதை குறித்து கலங்காதீங்க. யார் விலகி போனாலும், யார் இல்லாமல் போனாலும், உங்களை அழைத்தவர் உண்மை உள்ளவர், அவர் கூட நிற்பார். எத்தனை பேர் விசுவாசித்து ஆமென் சொல்லுங்க? அழைத்தவர் உண்மை உள்ளவர், அவர் கூட நிற்பார், அவர் கூட நிற்பார். ஆமென். அதே போல இன்னொரு காரியத்தை சொல்றேன். இதே பாதையில் மனிதர்கள் விலகுகிறது ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் சில நன்மைகள் நம்முடைய கையை விட்டு போகும். நம்மளே சொல்லுவோம், இல்லை இப்போல்லாம் நான் அப்படி இருந்திருந்தேன்னா இந்த நன்மை எனக்கு நடந்திருக்கும், இப்போல்லாம் நான் இப்படி இருந்திருந்தேன்னா எனக்கு இந்த நன்மை வாய்க்கப்பட்டிருக்கும். சில நேரத்தில் ஏசேக்கு கைவிட்டு போகிறது போல இருக்கும், சித்னா கைவிட்டு போகிறது போல இருக்கும். இந்த பாதை நாம் தெரிந்து கொண்டதில் அவர் அனுமதித்த பாதை.
அவர் அனுமதிக்கிற பாதையில் நன்மையும் கிருபை என்னை தொடரும் என்று பார்த்தால் சில நேரத்தில் நன்மை என்னை விட்டு கைவிட்டு போகிறது போல இருக்கும். இந்த காலை நேரத்தில் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, மனிதர்கள் விட்டு விலகுகிறதை குறித்து கலங்காதீங்க. நன்மை உங்கள் கைவிட்டு போகிறதை குறித்து கலங்காதீங்க. எத்தனை இழப்புகளை நீங்கள் சந்திக்கிறீர்களோ இதன் முடிவில் கர்த்தர் அதை எப்படி தருவார் தெரியுமா? உன்னுடைய முந்தின சீரை பார்க்கிலும் உன்னுடைய பிந்தின சீர் இரட்டிப்பா இருக்கும்படி எத்தனை பேர் விசுவாசித்த ஆண்டவருக்கு மகிமை செலுத்துறீங்க? ஹalleluya. எவைகளை இழந்தேனோ, எவைகளை சந்தித்தேனோ அவைகளுக்கு மாறாய் ஜீசஸ். ஹalleluya. இந்த காலையில் அந்த வார்த்தை தான் என்னை ரொம்ப பலப்படுத்தினது. ஆமென். அநேக முறை நம்ம படித்திருக்கிறோம் யோபின் புஸ்தகத்தை. யோபின் புஸ்தகம் 42வது அதிகாரம் அந்த ஒரு வசனத்தை வாசியுங்கள். யோபின் புஸ்தகம் 42வது அதிகாரம் 10வது வசனம். யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்தபோது கர்த்தர் அவர் சிறையிருப்பை மாற்றினார். இந்த அடுத்த வார்த்தை நல்ல யோபுக்கு முன்னிருந்த எல்லாவற்றை பார்க்கலாம். இரண்டத்தனையாய் போதும். முன்னிருந்த எல்லாவற்றை மனைவியை தவிர அதையும் சொல்லிடணும். முன்னிருந்த எல்லாவற்றை பார்க்கலாம். அதாவது தேவன் அனுமதித்த பாதையில் அவன் தப்பு செஞ்சதுனால இதெல்லாம் இழக்கல. அவன் இப்பொழுது இழந்திருக்கிற ஒவ்வொரு நன்மையும் அவன் தப்பு செஞ்சதுனால இழக்கல, தேவனுக்காய் நின்னதுனால இழந்தான். தேவனுக்காய் நான் தேவனை சார்ந்து நிற்கும் போது சில இழப்புகள் என் வாழ்க்கையில கர்த்தர் அனுமதிக்கிறார் என்றால் இயேசுவின் நாமத்தில் இந்த காலை நேரத்தில் தீர்க்க தரிசனத்தோடு சொல்லுகிறேன், உங்களுடைய முந்தின நிலையை பார்க்கிலும் உங்களுடைய பிந்தின நிலையில கர்த்தர் இரட்டிப்பாய் தருவார். விசுவாசிக்கிறவங்க நல்ல கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமை செலுத்துக பார்க்கலாம். ஹalleluya. ஹalleluya. என் முந்தின நிலையை பார்க்கலாம் என்னுடைய பிந்தின நிலை. இந்த வார்த்தை ஆமென் என்னை காலையில் படிக்கும்போது என் ஆவிலே சந்தோஷத்தோட ஆமென் இதை படிச்சதும் ஆண்டவர்கிட்ட சொன்ன வார்த்தை இதுதான். சில இழப்புகளை சந்திக்க வச்சதுக்காக எத்தனை பேர் சொல்ல முடியும்? சில இழப்புகளை சந்திக்க வச்சதுக்காக ஆமென். அவங்களுக்கு நன்மை நடந்துச்சு, ஆனா எனக்கு கையெட்டுறது போல வந்துச்சு, காணாம போயிட்டு. அதுக்காக ஏன்னா அதை விட மகிமையா கர்த்தர் எனக்கு செய்ய போறா, அதை விட மேன்மையா கர்த்தர் எனக்கு செய்ய போறா. கர்த்தர் அனுமதித்த பாதைகளுக்காய் ஸ்தோத்திரம் என்று சொல்லுகிறவர்கள், அனுமதித்ததெல்லாம் நன்மைக்காக நடத்திடும் பாதைகளும் நன்மைக்காக. ஓ அனுமதித்ததெல்லாம் நன்மைக்காக சொல்லுங்க, நடத்திடும் பாதைகளும் நன்மைக்காக. அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செம்மையாய் எனக்கானையாய் செய்து முடிப்பே. அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செம்மையாய் எனக்கானையாய் செய்து முடிப்பே. உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாது எதுவும் இல்லை. ஆமென். உங்க கைகள் குறுகவில்லை இயேசுவே, எதுவும் இல்லை. உம்மால் கூடாது எதுவும் இல்லை. சொல்லுங்க, இயேசுவால் கூடாது எதுவும் இல்லை. அவர் அறியாமல் ஒன்றும் நீங்கள் இழக்கவில்லை. அவர் சிலவைகள் இழக்க பண்ணியிருக்கிறார் என்றால் இதை விட மகிமையானது ஒன்றை கர்த்தர் உங்களுக்கு ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். அவன் ஏசைக்கு போயிட்டு கலங்காதீங்க, சித்தனா போயிட்டு கலங்காதீங்க. இது முடிவு அல்ல, இனியொரு முடிவு இருக்கு. என்ன முடிவு தெரியுமா? நான் பலுகி பெருகும்படி கர்த்தர் எனக்கென்று இடத்தை உண்டு பண்ணினா, அதுதான் ரெகோபோத். விசுவாசிக்கிறவங்க அந்த கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமையாய் ஜீசஸ். ஹalleluya, ஹalleluya, ஆமென். கர்த்தர் அனுமதிக்கிற பாதைகளுக்கு நன்றி செலுத்திக் கொண்டே இருங்க. சிலர் உங்களை விட்டு போகிறதற்காக நன்றி செலுத்துங்க. ஏன் சில மனுஷர்கள் உங்க கூட இல்லாம வைக்கிறார்னாலே அவர் விரும்புறது உங்க வாழ்க்கையில செய்யப்படுகிறதற்கான மகிமை அவருக்கு மட்டும் போய் சேரணுங்கிறது. ஆமென். நாளைக்கு யாரை சொல்லக்கூடாது, இருந்தாலும் நான் உங்க கூட இருந்ததுனால தான் இப்படி சொல்லக்கூடாதுங்கிறதுக்காக நம்ம சொல்ல மாட்டோம், ஆனா கூட இருக்கிறவங்க சொல்லுவாங்க. இது நமக்கு தெரியாது, அவருக்கு நல்லா, ஏன்னா முடிவு தான் அவருக்கு தெரியுமே.
முடிவு வரும்போது என் பிள்ளை இப்படி இருப்பா, என் மகன் இப்படி இருப்பா, என் மகன் இப்படி இருப்பான், இந்த குடும்பம் இப்படி இருக்கும். இப்படி இருக்கும்போது அவங்க வந்து சொல்லக்கூடாது. இருந்தாலும் அவங்க கஷ்டப்படும் போது நான் அவங்களுக்கு துணையா, எனக்கு துணையா ஒருத்தர் மட்டும்தான் நின்னாரு. அவர் தான் அன்னைக்கு நின்னாரு, இன்னைக்கு நிற்கிறாரு, எப்பவுமே நிற்பாரு. விசுவாசிக்கிறவங்க கரத்தை உயர்த்தி ஆமே. ஹல்லேலூயா. எனவே மனுஷன் எவ்வளவு விலகுறானோ ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இருங்க. ரொம்ப நெருங்கி வந்தாதான் பிரச்சனை. நெருங்காம இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அதுக்காக இருக்கிறவங்கள்ட்ட போய் விலகுங்கன்னு சொல்லாதீங்க. ஆமாம், விளக்க வேண்டிய நேரத்தில் அவரே விளக்குவார். ஹல்லேலூயா. இருக்கிறவங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க, இல்லாதவங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆமை, இல்லாதவங்களை பார்த்து முறுமுறுக்காதீங்க, பொறாமப்படாதீங்க, கோவப்படாதீங்க. யோபுவை குறித்து அழகாய் சொல்லப்படுகிறது, தன் சிநேகிதனுக்காக வேண்டுதல் செய்ததை பார்த்து கர்த்தர் அவனை ஆசீர்வதிச்சாராம். விலகும் போது அவங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க, அவங்களுக்காக வேண்டுதல் பண்ணுங்க. கர்த்தர் அதை பார்த்து உங்களை மகிமையாய் நிறுத்தி கொண்டே இருப்பார். ஒரே ஒரு வார்த்தையை சொல்லி நான் ஜெபிக்கிறேன். கடைசியாக, உங்கள் பாதையின் முடிவில் இரக்கம் உண்டு என்பதை மறந்து போயிடாதீங்க. ஆமென். சும்மா நடத்தல. வேதம் சொல்லுகிறது, ஏசாயா 54வது அதிகாரம் 7வது வசனம், இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்துக் கொள்வேன். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சோதனை அனுமதிச்சுட்டு, ஆமாம், இந்த பாதையை அனுமதிச்சுட்டு என்னை விட்டுட்டு போயிட மாட்டார். சில நேரத்தில் கைவிடுகிறது போல இருக்கும், சில நேரத்தில் என்னை விட்டுட்டாரோன்னு போன தோணும். அதான் ஆண்டவர் சொல்லுகிறார், இமைப்பொழுதில் உன்னை கைவிட்டது உண்மைதான், ஆனாலும் இது அல்ல முடிவு, உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்துக் கொள்வேன். இந்த வார்த்தை இந்த காலையில் படிக்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியப்படுத்தினது. இமைப்பொழுதுனா ஒருக்க அப்படி கண்ணை மூடிட்டு அவ்வளோதான் என்னை கைவிட்டார். ஆனால் அதுக்கு அவர் பாராட்டுறது இரக்கம் அல்ல, இரக்கங்கள். இரக்கம் அல்ல. இமைப்பொழுதுல உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கத்தால் உன்னை சேர்த்து முடிச்சிருக்க வேண்டியது. அதில் அவர் எப்படி காட்டுறாருன்னா, ஆண்டவர் இரக்கங்களை காட்டுறார். அவருடைய கோபமோ ஒரு நிமிஷம், அவர் தயவோ நீடிய பொறுமை. ஆமென். இயேசுவின் நாமத்தில் இந்த வார்த்தை சொல்லும் போதே பாதையில் எவ்வளோ உங்களுக்கு எவ்வளோ இந்த பாதை கடினமாகுதோ அதற்கு அதிகமான இரக்கத்தை இதன் முடிவிலே கர்த்தர் விளங்க பண்ணுவார். ஆமென். அது எங்கே பிரதிபலிக்கும் என்றால், அதுதான் 13வது வசனத்தில் சொல்லப்படுகிறது, உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், உன் பிள்ளைகளுடைய சமாதானம். விசுவாசிக்கிறவங்க கரத்தை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ முடிவை சொல்றேன். முடிவு ஒன்று தான். ஆமாம், இந்த பாதையின் முடிவு இதுதான். ஆமாம், இன்றைக்கு இருக்கிறது அல்ல, அவருடைய இரக்கங்களால் அவர் என்னை மறுபடியும் சேர்த்து கொள்வார். இதனால் உண்டாகிற ஆசீர்வாதம், என் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாயிருக்கும் என்று விசுவாசிக்கிறவங்க நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை. ஹல்லேலூயா. என் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதா இருக்கும். உங்க பிள்ளை நாளைக்கு சமாதானமா இருக்கிறதற்காக இன்னைக்கு உங்களை கொஞ்சம் சமாதானம் இல்லாம நடத்துறாரு. உங்க பிள்ளைங்க நாளைக்கு சமாதானமா இருக்கிறதுக்காக இன்னைக்கு கொஞ்சம் உங்களை அழுகிற பாதையில நடத்துறாரு. உங்க பிள்ளைங்க நாளைக்கு சமாதானமா இருக்கும்படியாக இன்னைக்கு கொஞ்சம் உங்களை அலைய விடுறது போல நடத்துறாரு. இவைகள் தீமைக்கல்ல. அடிக்கடி சொல்லுகிற வார்த்தை, அவர் என் தலைமுறைகளை பார்த்து இன்றைக்கு என்னை நடத்தி கொண்டிருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க, அவர் என் தலைமுறைகளை பார்த்து இன்றைக்கு என்னை நடத்தி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பெற்றோர் வாஞ்சிக்கிறீங்க, என் தலைமுறை நல்லா இருக்கணும், என் தலைமுறை சமாதானமா இருக்கும். அப்பா ஆண்டவர் சொல்ற, அப்ப நீ இதுல நடன்றார். நீங்க இதுல நடங்க. ஆமே. தாவீதுக்கு ஒரே ஒரு சந்தோஷம், ஆண்டவர் சொல்லிட்டார், எப்போ பிள்ளை தப்பு பண்ண அடிப்பேன், ஆனாலும் கிருபை நான் விளக்க மாட்டேன். இந்த வார்த்தை கேட்டதும் தாவீது, இது போதும் ஆண்டவரே, இது போதும். ஏன்னா என்ன நீங்க ஓட வச்சிங்க, என்ன அலைய வச்சிங்க, ஆமா என்ன ரொம்ப ஆமா அங்கிங்குமா போக வச்சிங்க. ஆனால் என் பிள்ளைங்க நல்லா இருப்பாங்கண்ணா, நான் எவ்வளோ ஓடினாலும் பரவாயில்ல ஆண்டவரே, நான் எவ்வளோ நடந்தாலும் பரவாயில்லப்பா, இதோடைய பலன், இதோடைய பிரதிபலன் என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில காணப்படுவீரானா, எனக்கு அது போதும். விசுவாசிக்கிறவங்க நல்ல கரங்களை தட்டி
ஹalleluya ஹalleluya ஹalleluya. உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதா இருக்கும். ஆமென். அடிக்கடி சொல்ற வார்த்தை எனக்கு யோபின் சம்பவம் தான். ஆமென். யோபை இரட்டிப்பாய் ஆசீர்வதித்து வேதம் சொல்லுகிறது. அவன் தன் 4 தலைமுறைகளை கண்டு பூரண வயதுள்ளவனாய் மரித்தானா. ஆமென். அந்த 4 தலைமுறையில் யோபுக்கு வந்தது போல ஒரு சோதனை வர கர்த்தர் விடலை. ஏன்னா யோபு நடந்துட்டான், யோபு இதை சந்திச்சிட்டான். ஆமாம், யோபு இதை பார்த்துட்டான், யோபு இதை ஜெயிச்சிட்டான், யோபு இதில் நின்றுட்டான். இதனுடைய பலனை தலைமுறைகளை நான் காண பண்ணுவேன். ஆமாம், இந்த வார்த்தையை பல முறை தலைமுறைகளை குறித்து கர்த்தர் இந்த இடத்துல பேசியிருந்தாலும் இன்றைக்கு மறுபடியும் உறுதிப்படுத்தி பேசுகிறார். நீங்கள் நடந்து வருகிற ஒரு பாதையும் வீண் கிடையாது. நாளை உன் தலைமுறை சமாதானமாயிருக்கும். விசுவாசிக்கிறவங்க நல்ல கைகளை தட்டி ஆமென் அப்படியே தேவ சமூகத்தில் எழுப்பி நிற்கலாமா? கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி எல்லாரும் தேவ சமூகத்தில் எழுப்பி நின்று சும்மா அவர் நடத்தல. என் தேவன் வெறுமையா அவங்கள நடத்தல. இன்னைக்கு உங்களை கரம் பிடிச்சு தாங்கிறது ஒரே காரியத்துக்காக. இது முடிவு கிடையாது. பல நேரத்தில் தப்பு கணக்கு போட்டுரும் ஆண்டவரை. இது இப்படிதான் ஆண்டவர் என்ன நடத்த போறார். இல்ல, இப்படி நடத்துறதுக்கு அவர் இவ்வளவு நாள் பாதுகாக்க வேண்டிய அவசியம் இல்லையே. எல்லாரும் கண்களை மூடி ஒரு 5 நிமிடங்கள் மாத்திரம் ஜெபித்து முடிக்க போகிறோம். ஹல்லேலூயா. பேசப்பட்ட வார்த்தைகள் அப்படியே கண்ணு முன்னாடி கொண்டு ஆண்டவர் சொன்ன வார்த்தை இதுதான். உன் பாதையின் பாதியில முடிவு எழுதிராத. உன் பாதையின் பாதியில முடிவு எழுதிராத. அவன் முடிவு பரலோகத்திலிருந்து தான் வரணும். நீங்க சொல்றதும் கிடையாது, உங்களை சுத்தி இருக்கிறவங்க சொல்றதும் கிடையாது, உங்களுக்கு எதிராக எழும்பினவன் சொல்றதும் கிடையாது. உங்களை துவங்க பண்ணினவர் பரலோகத்தில் இருக்கிறார். அவர் தான் முடிவை எழுதுவார். அவர் ஆல்ரெடி எழுதி வைத்திருக்கிறார். அவர் குறித்திருக்கிறதா நடக்க போகிறது. எல்லாரும் கண்களை மூடி அவன் முடிந்தாலும் உங்க கரங்களை உயர்த்தி ஒரு நிமிடம் அப்படியே கண்களை மூடி. ஆண்டவரே, இந்த பாதையில் உங்க மேல இருக்கிற நம்பிக்கையில அசையாம இருந்து சந்தோஷமா இருக்க கிருபை செய்யுங்கப்பா. பொறுமையா இருக்கணும்ப்பா. ஆமென். ஜெபத்தில் உறுதியா இருக்கணும். உங்களை கூப்பிடுறதுலையும் ஆண்டவரே உங்களை எதிர்பார்க்கிறதுல கடைசி வரை நீங்க மட்டும்தாங்கிற எண்ணத்தோடு இருக்கணும்ப்பா. ஆண்டவரே, என் வாழ்க்கையில வருகிற இழப்புகளை குறித்து நான் கலங்காதபடி, என்னை விட்டு விலகுகிற மனுஷர்களை குறித்து கலங்காதபடி நீர் என்னோடு கூட இருக்கிறீர் என்கிற நிச்சயத்தோடு ஓட. அது மாத்திரமல்ல, எந்த முடிவு, இந்த பாதையின் முடிவு அழிவு அல்ல. இந்த பாதையின் முடிவு தேவனுடைய இரக்கங்கள் என்பதை அறிந்து கொள்ள ஆண்டவர் இந்த நிச்சயத்தோடு தொடர்ந்து முன்னேற எனக்கு கிருபை தருவீராக. எனக்கு கிருபை தருவீராக. எனக்கு கிருபை தருவீராக. என்னை கைவிடாதீரும் நாதா, என்ன நிந்தை நேரிடினும் என்னை கைவிடாதீரும் நாதா, என்ன நிந்தை நேரிடினும் உமக்காக உமக்காக யாவும் சகிப்பேன். உமது பலன் உமக்காக உமக்காக யாவும் சகிப்பேன். ஒரு விஷயம் கூட சொல்லுங்க, என்னை கைவிடாதிரும் நாதா, என்னை ஆண்டவரே இந்த பாதை கடைசி வரை உம்மை உறுதியாய் பிடித்துக் கொண்டு ஓட கிருபை செய்யுங்க. என்ன வந்தாலும் எந்த சூழ்நிலையிலும் உண்மை மட்டும் சார்ந்து கொண்டு என் தேவன் உண்மை உள்ளவர் என்பதை அறிந்து முன்னேற உமக்காக யாவும் உமக்காக யாவும் சகிப்பே. உமது பலனீந்திடும் உமக்காக உமக்காக யாவும் சகிப்பே. உமது சொல்லுங்க, உம்மை ஊக்கமாய் நோக்கி பார்த்தே, உம்மை ஊக்க
ஊக்கமா நோக்கி பார்த்தே உண்மையாய் வெட்கமடையே. உம்மை ஊக்கமா நோக்கி பார் இயேசுவே. தமது முக பிரகாசம் தமது முக பிரகாசம் தினமும் என்னில் வீசிடுமே. தமது முக பிரகாசம் தினமும் என்னில் வீசி. சொல்லுங்க, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. ஒரே ஒரு வார்த்தை என் கூட சேர்ந்து நம்பிக்கையோட ஆமென். என் பாதையெல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலோ, என் பாதையெல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும் வாழ்க்கை முடிந்தது மறுவாழ்வு இல்லை என்றாலும், என் பாதையெல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும் வாழ்க்கை முடிந்தது மறுவாழ்வு இல்லை. என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை, என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்றாலும் சொல்லுங்க, நம்புவேன் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. ஆமென். என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்றாலோ நம்புவேன் என் இயேசு. சபை சத்து உயர்த்தி நம்புவேன் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. என்ன வந்தாலும் எந்த சூழ்நிலையிலும் கடைசி வரை உம்மையே நம்பி முன்னேற கிருபை கொடுப்பீராக. பாதையில் உம்மை மாத்திரம் பற்றி கொண்டு தொடர்ந்து முன்னேற கிருபை செய். ஒரு விஷயம் கூட, நம்புவேன் இயேசு ஒருவரை, நம்புவேன் என் இயேசு. தாய்க்கப்பா, இந்த பிரசனத்திற்காக ஸ்தோத்திரம். நீர் பேசின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். தைரியத்தோடு முன்னேற, தைரியத்தோடு நடக்க கர்த்தர் கிருபை கொடுப்பீராக. இது முடிவல்ல, எங்களுக்காய் ஒரு முடிவு உண்டு. அது மகிமையாய் இருக்கும், அது மகிமையாய் மாறும். விசுவாசிக்கிறவங்க நல்ல கரங்களை தட்டி, கர்த்தர் என்னோடு பேசினார் என்று நம்புகிறவர்கள் முழு பலத்தோடு கரங்களை தட்டி ஹல்லேலூயா. நாளைக்கும் தலைமுறை சமாதானத்தை அனுபவிக்கும். நாளைக்கும் தலைமுறை சமாதானத்தை அனுபவிக்கும். இயேசுவின் நாமத்திலே இந்த வார்த்தை அப்படியே நிறைவேறுவதாக. நீ சுமந்த நிந்தனைகள் அல்ல, நீங்கள் சுமந்த அவமானங்கள் அல்ல, நீங்கள் சுமந்த இக்கட்டுகள் அல்ல, தலைமுறை நிற்கும். ஹல்லேலூயா. என் தகப்பனுக்கு, என் தாய்க்கு என் தேவன் வாக்கினால் சொன்னதை எங்களுக்கு கரத்தினால் செய்து முடித்தார். அப்படி உங்கள் பிள்ளைகள் சொல்லுவார்களாக, என் தேவன் அல்லவர். கர்த்தர் ஆசீர்வதிங்க, பலப்படுத்த, பாதையில் கடைசி வரை உறுதியை பிடித்துக் கொள்ள கிருபை செய்வீராக.